விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 30 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதமை திதி நாள் முழுவதும். விசாகம் நட்சத்திரம் காலை 9:19 மணி வரை. அதன் பின் அனுஷம் நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அதிகாலை 2:42 மணி வரை மீனம், அதன் பின் மேஷம். பொது அம்மன் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:54 மணி. அஸ்தமனம் மாலை 6:23 மணி. சந்திர உதயம் இரவு 7:05 மணி. அஸ்தமனம் நாளை காலை 6:08 மணி. மேஷராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். இன்று சந்திராஷ்டமம் என்பதால் வீண் பிரச்சினை தேடி வரும். செயல்களில் கவனம் செலுத்துவதால் நெருக்கடி நீங்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். 2ஆம் இட குருவால் மனம் தெளிவாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர். வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை விலகும். வழிபாட்டால் உங்கள் மனம் தெளிவடையும். மிதுன ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். குரு பார்வைகளால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். விரைந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். கடகராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் வரும். நீங்கள் நினைத்தது தாமதமாக நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட்டு பிரச்சினைகளை சரி செய்வீர்கள். உங்களது முயற்சி தள்ளி போகும். பிறரை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும். லாப குருவால் வியாபாரத்தில் உங்கள் முயற்சி வெற்றியாகும். வேலைப்பழு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளியூர் பயணத்தில் கவனம் அவசியம். கன்னி ராசி அன்பர்களே, முயற்சி சாதகமாகும். 6ஆம் இட ராகுவால் நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும். பணியிடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நிர்வாகத்துடன் இணக்கமான நிலை ஏற்படும். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த வேலை இன்று நடந்தேறும். துளாராசி அன்பர்களே, வழிபாட்டால் எண்ணியது நிறைவேறும் நாள். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வரவு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். குரு பார்வையால் உங்கள் செல்வாக்கு உயரும். செலவுக்கேற்ற வரவு வரும். விருச்சிகராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உங்கள் முயற்சியில் எழுபறி இருக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். அவசர வேலைக்காக அடுத்தவர் உதவியை எதிர்பார்ப்பீர்கள். மனம் குழப்பமடையும். தனுசு ராசி அன்பர்களே, செலவு அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். பிறரை அனுசரித்துச் செல்வதன் மூலம் உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியாகும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் விலகுவர். வியாபாரத்தில் கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்களே, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள். வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வராமல் இருந்த பணம் வரும். பழைய முதலீட்டிலிருந்து இன்று ஆதாயம் தோன்றும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கும்பராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். குரு பார்வையால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நன்மையாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். ஆனால் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். மீனராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வேலைகள் இன்று நடந்தேறும். குழப்பம் விலகும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும். தந்தை வழி உறவுகளின் உதவியால் முயற்சி வெற்றியாகும்.